மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் பெருமக்களுக்கும் விவசாயிகள் பெருமக்களுக்கும் பணிவோடு நான் முதலிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேஆர்புரத்தில் டிபிசியில் இப்போ மழை பெஞ்சிருச்சு, கொஞ்சம் நெல்லுலாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. கேஆர்புரம் பெருமளூர் கேஆர்புரத்தில் மழையில் நனைஞ்சிட்டு வாங்கணும். அடுத்து ஒரு 2000 மூட்டை இருக்கு. அவங்க டிஎம் கொஞ்சம் சிறப்பாக செய்துவிட்டு லாரி அனுப்பி எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ ஒரு 2000 மூட்டை இருக்கு, அதையும் உடனடியாக எடுக்கணும். கேஆர்புரம் பெருமளூர் கேஆர்புரத்தில் நேரடி நெல் கொள்முதல். ஆமாம், கொஞ்சம் வந்து அடுத்தபடியாக சென்ற மாதத்தில் இந்த கொத்தடி மேகத்தில் கொண்டே வச்சிருக்கோம்னு சொன்னோம். உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுத்து அவங்க கொண்டாந்து ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கு நான் பணியோடு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவங்க அடுத்தவங்களுக்கு தோப்பு இருக்காங்கம்மா. குடிசை மாற்று வாரியத்தில் கேஆர்புரம் வளையன்பேரில் 168 வீடு இருக்குது குடிசை மாற்று வாரியத்தில். அதில் ஒரு வீடு ஒன்று கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் கொடுக்கணும். எந்த விதமான இதுவுமே கிடையாது. அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க? அந்த ஐயா கூட யாரோ வந்திருக்காங்க? இருக்காங்க, வந்திருக்காங்க. இந்த ஐயா தான். இந்த ஐயாவா அந்த ஐயாவா? நீங்க தானங்க? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க? என்னங்க? இல்ல நீங்க அவங்க கொத்தடிமையா வச்சு மீட்கப்பட்டவர் அப்படின்றாரு, கரெக்ட்டுங்களா? சொந்த ஊர் எதுங்க ஐயா? பெருமளூர் ஆதிக்கனார். பெருமளூரேவா? எதுக்காக இங்க வேலைக்கு போனீங்க ஐயா? வேலைக்கு போகலாமா? அவங்க விருப்பப்பட்டு போனாங்க. யாரு? வீட்ல அவங்களே விருப்பப்பட்டு போனாங்களா? அதுக்கு ஏதாவது முன்பணம் வாங்கியிருந்தாங்களா? இல்ல 10,000 20,000 கல்யாணத்துக்கு செலவுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கல. இப்ப இருக்கிறது ஓசி கொள்ளையில இருக்கிறேன். கொள்ளையில இருக்கிறேன். இடமே இல்லை. அதுதான் நான் வந்திருக்கிறேன். ரெவென்யூ யாரு? கார்த்தி சார் நீங்க வாங்க ஐயா, நீங்க வாங்க. உங்க வீட்டு அட்ரஸ், போன் நம்பர் எல்லாத்தையும் கொடுங்க. நாங்க செக் பண்றோம். அவங்க சொல்றது கரெக்டாக இருந்தா ஆல்டர்னேட் லேண்ட் தரத்துக்கு முயற்சி பண்றோம். வாங்க சொல்லுங்க அவர்கிட்ட. அங்க போங்க ஐயா, இங்க வாங்க. அடுத்து சொல்லுங்க. அடுத்துமா திங்கக்கிழமை வந்தோம். போன மாசத்துல உங்கள்ட்ட ஒரு கோரிக்கை கொடுத்ததுக்காக மேடம் நீங்க இல்ல டிஆர்ஓ ஐயாட்ட தான் கொடுத்தோம். ஒரு சீனியர் சிட்டிசன் ஆக்டில் நடவடிக்கை எடுத்து அந்த பட்டுக்கோட்டை ஆர்டோ அவங்களோட தகுதிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ என்ன செஞ்சுட்டாங்க. ஆனா காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கலாமா? ஒரு வயசானவர் நான் அடுத்து பேசுறேன் அவர்கிட்ட. பேசுறேன் அது செய்து கொடுத்து கூட நான் கேட்கிறேன். ஐயா இங்க வாங்க. நீங்க கண்ணப்பன் சார் தாத்தா என்கொயரி பண்ணுங்க. ஐயா இங்க வாங்க, இப்படி வாங்க, இங்க வாங்க, நேர்ல வாங்க. கண்ணப்பன் சார் கூட்டி போங்க. உங்களை என்ன கேளுங்க. இதெல்லாம் விவசாயம் சார்ந்தது இல்லை. பட் நாங்க தான் டீல் பண்ணணும். நான் பேசிக்கிறேன். வாங்க இப்படி வாங்க, போங்க. ஐயா இந்த பள்ளத்தூர்ல ஒரு பள்ளி மாணவி இறந்து போயிட்டு உடனே நீங்க போராட்டம் நடத்தினாங்க. ஒரு 5 லட்சம் பணம் 2 சென்ட் இடம் கொடுத்ததாக நாங்கள் பேப்பர்ல பார்த்தோம், மீடியாவிலாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த கேஆர்புரத்தில் ஒரு பொண்ணு கரண்டில் அடிபட்டு இறந்து போயிட்டுன்னு 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கா, ஒண்ணுமே ஆகல. அந்த அம்மா ரொம்ப ப்ரொபோசல் என்னாச்சு? டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் போறீங்க. பாப்பா பேர் என்னங்க? லோகிதா. ப்ரொபோசல் போயிருக்கு. பதில் வரணும். வெயிட் பண்ணுங்க. செக் பண்ணி சொல்றேங்க. ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்கம்மா. அவங்க அம்மாவா? ஆமா, ரொம்ப முடியாம சிரமப்படுறாங்க. இது கிடைச்சிருந்தா கூட ஒரு வேற பிள்ளைங்க இல்லீங்களா? ஒரே ஒரு பையன் இருக்கு, சின்ன பையன். செக் பண்றேன். டீடைல் மேடம். லோகிதாங்க குழந்தை பேரு என்ன பாத்து நான் செக் பண்றேன். சரி, அடுத்து கடலை போன வருஷம் கேட்டா மார்கழி பட்டு கொடுக்காம இப்போ கொண்டாந்துருக்காங்க. இப்போ வர்ற வருடத்துக்கு அதுவும் மார்கழியில கடலை கொடுப்பதற்கு ஆவணம் செய்யணும்னு பணியோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்து தஞ்சாவூரை சேர்ந்த பி. ராமசாமி அவர்கள்.